எனக்கு நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புத வார்த்தை கேட்போமா? சங்கீதம் 119 137. கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். இந்த உலகத்துல மனிதர்கள் நாம் நம்பி வாக்களித்து ஒருத்தரை உட்கார வைக்கிறோம் ராஜாவாக, விசேஷமாய் முதலமைச்சராக, பிரதமராக. ஆனால் நடக்கிற காரியங்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது அவர்கள் அநேகர் ஏழைகளை மறக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்போ கொடுத்தோன்றாங்க, நாங்கள் சும்மா பொய் சொன்னோம், வேடிக்கையாக சொன்னோன்னு இப்படி ஜனங்களுடைய வாழ்வில் அவர்களுடைய வளர்ச்சியை எண்ணாதபடி தங்களுக்காகவே வாழ்ந்து அல்லது தங்கள் குடும்பத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் தீங்கு செய்கிற மனிதர்களை பார்த்து பார்த்து சலித்து போன மனிதர்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் நீதிபரர். அவன் செய்யத்தக்க பலனை கடவுள் கொண்டு வரப்போகிறார். அன்பானவர்களே, நாம் முடிந்த அளவுக்கு அதிகமாய் நன்மை செய்வோம், பிறரை மன்னிப்போம். சொல்லப்பட்டபடி அவர் நீதிபரர், நிச்சயம் உங்களுக்காக நியாயம் செய்வார், உங்களுக்கு வேண்டிய விடுதலை தரப்போகிறார். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்தில் உம்முடைய வார்த்தை கேட்டு உம்முடைய நியாய தீர்ப்புகள் வரப்போகிறதப்பா. ஆண்டவரே, பயந்து நடக்க, உமக்கு பயப்படுகிற பயத்தில் நடக்க உதவி செய்யும். யாவர் மழையிலும் சமாதானம் ஆசீர்வாதம் பெருகட்டும். கர்த்தனை நீதிபர எங்கள் உணர்வோடு நடக்க அருள் தாரும். ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பி நன்றி ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணி ஐயர். காட் பிளஸ் யூ.